கண்டிஷன்ல நீங்க கல்லுப்புக்கு பதிலா இந்துப்பு யூஸ் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்துப்புல அதிகமான ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்கு, உங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாம் உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி அதிகமா டீப் மைனிங் பண்றதுனால அதுல லெட், ஆர்சனிக், அலுமினியம்னு உங்களுக்கு ஹெவி மெட்டல்ஸ் இருக்கு. இது எல்லாமே உங்க உடம்புக்குள்ள இருக்கிற இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் இந்துப்பு யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பாடி கொஞ்சம் ஹாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேச்சுரலாவே உங்களுடைய தைராய்டுக்கு அயோடின் கண்டென்ட் அதிகமா தேவைங்கிறதுனால நீங்க கல்லுப்பு யூஸ் பண்றது தான் நல்லது. ஏன்னா அதுல தான் ஓரளவுக்கு அயோடின் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது போக அது உங்களுடைய எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸுக்கும் உங்க பாடியை கூல் பண்றதுக்காகவும் இந்த கல்லுப்பு நேச்சுரலாவே நல்லது. உங்க உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், கபம் இந்த மாதிரி நேச்சுரலா இந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ண கல்லுப்பே புதுசா வர இந்துப்பு, பிளாக் சால்ட் இந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க புதுசா யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால உங்களுடைய தைராய்டுக்கும் ஹார்மோன் இம்பேலன்சஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது கல்லுப்பு தான், இந்துப்பு கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வர வீடியோஸ்ல உங்களுக்காக நான் அப்டேட் பண்றேன். பாய்.